அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய பூராடம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. மேலும் பூராடம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய பூராடம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுள் மற்றும் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே சமயம் ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலரா போயிட்டு காலையிலயோ அல்லது மாலையிலயோ கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் மாதம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் உங்களால முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் முதல் தேதியிலேயே உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு நீங்க காலையிலயோ மாலையிலயோ அல்லது மதிய வேலையிலயோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதத்துல ஜனவரி மாதத்துல எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாதுங்க. இதற்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. சார் ஆல்ரெடி கடந்த ஜூன் 2023 சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சுன்றாங்க. மறுபடியும் இப்போ டிசம்பரில் ஒரு சனி பயிற்சி முடிஞ்சிருக்குன்றாங்க. ஆக்சுவலாக தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு இருக்கோங்க. ஏன்னா ஜூனில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 7 சனி காலம் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டிசம்பரில் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி 7 சனி காலம் முடிஞ்சது. இதன் காரணமாக இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே 100% நீங்கள் இந்த 7 சனி விட்டு டோட்டலாகவே விடுதலை பெற்று விட்டீர்கள். அதனால் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமோ அல்லது மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே இல்லைங்க. இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல ஜாப்ல இல்லாம இப்போ நீங்க ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் ராகு உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க அவங்கள உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டோம் அல்லது உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்பு கூட்டிட்டு போயிட்டோம் உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படின்றது ரொம்பவே குறைவாக காண்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதம் தான் இந்த 2024ஆம் வருடத்தின் ஆரம்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு. மேலும் ஒரு சில நண்பர்கள் இரவு நேரங்களில் உங்களுடைய பைக்லையோ அல்லதோ கார்லையோ டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக டிராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் கேத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகம் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு ஐதீகம் இருக்கு, 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ கேத்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு
ஜாப்ல இல்லாம நீண்ட காலமா ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் நிச்சயமாக அமையும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க இப்போ வந்து ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கோ அல்லது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலே வந்து ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு நீங்க இடமாற்றம் அடைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் வந்து கோபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸின் பெயர்ல வந்து புதுசா ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்ல வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு நல்ல சுயதொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய சுயதொழில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமா இல்லாத ஒரு சூழல் கூட இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து டோட்டலா உங்களை விட்டு விலகிட்டாரு. அதாவது 7 சனி காலத்தை விட்டு நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்கள் முழுவதுமே விலகிட்டீங்க. இதன் காரணமாக வந்து இனி நீங்க செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுயதொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே சின்ன அளவில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்க வந்து உங்களுடைய தொழிலை நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து பெரிய லெவலில் விசிட்டிங் கார்டு அடிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு வந்து நல்லபடியாக க்ரோ ஆவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய ராசியில வந்து சூரியனா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து புதன் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல நம்மளுடைய சுக்கிரன் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா வந்து இது நாள் வரைக்கும் பிள்ளைகளோட படிப்புல அவ்வப்போது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி படிச்சுங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோடு இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் முடியாதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ ஈண்டெடுப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் வந்து இப்போ கருத்து வேறுபாடுகள்னால நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருந்திருக்கோங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் 2 பேரும் மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு
உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து டிவோர்ஸ் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருந்தீங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் 7 சனியோட இறுதி சுற்றில் இருந்தீங்க. கடந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து சனீஸ்வரர் வந்து உங்களை விட்டு விலகி போயிட்டாரு. இப்போ உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானமான உபஜய ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் வந்துட்டாரு. இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இன்கேஸ் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல புதிய பிஸ்னஸ் துவங்குவதற்கும் மேலும் வந்து நீங்கள் துவங்குகின்ற நல்ல பிஸ்னஸில் வந்து நிறைய லாபம் எடுப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருந்தது அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஒருத்தரோட ஒருத்தர் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் டோட்டலாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து நல்லபடியாக உங்களுக்கு வருவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது வந்து இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்ததுங்க. அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிச்சயமாக வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடுங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா 100 வயது வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாகவும் மிக சிறப்பாக வாழ்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய பூராடம் நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.